as you all know, ஜாம்பவான் வந்து கரடிகளுக்கு ராஜாவாக இருந்தான். ஆனால் ராமாயணத்தில் வருகிற அணில்களும் கரடிகளும் குரங்குகளும் ஜந்துக்கள் அல்ல, தே ஆர் நாட் அனிமல்ஸ், தேர் ஆல் தேவதாஸ். ஏன்னா ராவணன் அந்த மாதிரி வரம் வாங்கியிருந்தான். என்னை வந்து இவங்கள தான் வந்து என்னை கொலை பண்ண முடியுங்கிற மாதிரி, அவங்களால மரணம் நேரணும் இல்லைன்னா கிடையாதுன்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்கெல்லாம் கரடிகளாகவும் குரங்குகளாகவும் ராமர் மனிதனாகவும் அணில்களாகவும் இந்த உலகத்தில் வந்தார்கள். அதில் ஜாம்பவான் தான் ஆஞ்சநேயருக்கே சீனியர். ஆஞ்சநேயர் குழந்தையா இருக்கிற போது சூரியனை ஏதோ ஒரு பந்து ஆகாசத்தில் இருக்குன்னு அப்படியே ஆகாசத்துக்கு தாவி போய் சூரியனை பிடிக்க முயற்சி செய்தார். அப்போ என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், ஒரு குழந்தை வந்து சூரியனை போய் பிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சேன்னு சொல்லி அவனை கீழே தள்ளிடுவாங்க தேவர்கள்லாம். அப்போது அவருடைய அப்பா கோவம் வருது, என் பையன் ஒரு தப்பும் பண்ணல, ஒரு குழந்தைய போய் இப்படியெல்லாம் நீங்கள் பனிஷ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கெல்லாம் ஒரு டீல் வைக்கிறாங்க. ஆஞ்சநேயர் வந்திருக்கிறது ராமனுடைய கைங்கரியத்துக்காக, அதனால் எப்போ ராம கைங்கரியம் ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தெரியக்கூடாது, இட்ஸ் நாட் நோ இஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஞ்சநேயருக்கு அவருடைய பவரே தெரியாது. அங்கே இதுக்கு லங்கைக்கு தாவறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, இந்த 12 மைலை நான் இப்படி தாண்டிடுவேன் அப்படி தாண்டுவேன், என்னால் இவ்வளோ தாண்ட முடியலாம். அப்போ ஜாம்பவான் தான் சொல்கிறார், ஆஞ்சநேயா நீ என்ன இப்படி மிரண்டு போய் நிற்கிற, உன்னுடைய பவரே உனக்கு தெரியல, பூமியிலேருந்து ஆகாசத்துக்கு சூரியனை பிடிக்க போன ஆள் நீ, இந்த 12 மைல் தாண்டது உன்னால் முடியாதா அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு அந்த வரம் வந்துடுச்சு. பிகாஸ் தி டைம் ஹஸ் கம் ஃபார் ஹிம் டு கம் டு நோ ஆஃப் ஹிஸ் நாலேஜ். அதனால் அவர் லங்கைக்கு தாண்ட முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு பிரபாவத்தை ஆஞ்சநேய சுவாமிக்கு எடுத்து கொடுத்ததே ஜாம்பவான் தான். அதனால் அவர் கரடிகளுக்கு தலைவராக இருந்தார், சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாத பலம் பெற்றவர். ஆனால் அவரும் தெய்வ வடிவம்தான். அதுக்கப்புறம் மகாபாரத காலம் வந்தது. மகாபாரத காலத்தில் அவர் ஒரு குகையில் இருக்கார். இப்போ சத்யாஜித்னு ஒரு ராஜா அணிந்திருந்த சமந்தக மணின்னுவாங்க, சூரியன்கிட்ட இருந்து அவர் தவம் பண்ணி வாங்கினது. அதை கிருஷ்ணர் எனக்கு கொடுக்குறியா, ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டார். அவன் சொன்னான் கொடுக்க மாட்டேன். அவன் ஒரு வேட்டைக்கு போன இடத்துல இறந்துட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேலே திருட்டு பட்டம் வருது, இவர் ஆசைப்பட்டு கேட்டால் இவர் தான் திருடிட்டாருன்னு. ஸோ என் மேல் ஏற்பட்ட பழியை நானே தொடச்சிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் காட்டில் போகிறாரு. அங்கே ஒரு சிங்கம் அடிச்சிருக்கு, அந்த ரத்தத்தினுடைய ட்ரேசஸ் வச்சுக்கிட்டு நேராக போகிறாரு. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு ஜாம்பவின்ட்டு, அதனுடைய தொட்டில் மேலே அந்த சமந்தக மணி ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அதை கிருஷ்ணர் எடுக்க போகிற போது அது வரைக்கும் தியானத்தில் இருந்த ஜாம்பவான் எந்திரிச்சு வர்றாரு. யாரா மனிதனே நீ வந்து இதை எங்கிட்ட சண்டை போட்டு தான் எடுக்க முடியும்னு. 2 பேரும் கட்டி புரண்டி சண்டை போடுறாங்க. பல நாள் சண்டை நடக்குது. இப்போ ஜாம்பவான் நினைக்கிறான், நாம் ராமபிரானுக்கே கைங்கரியம் பண்ணினவங்க, சிரஞ்சீவி கரடிகளுக்கு ராஜாவாக இருந்தாலும் எதிரில் நிற்கிறவன் ஒரு 2 கை 2 கால் மனுஷன் கிருஷ்ணன், அவனுக்கு தெரியாது கிருஷ்ணன், எவ்வளோ நாள் இவன் எப்படி நம்ம கூட தம்மு கட்டி சண்டை போடுறான் அப்படின்னு நினைக்கிற போது அவருக்கு தெரியுது எதிரில் கிருஷ்ணனாக இருக்கிறவன் தான் ராமர்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், என்னை மன்னிச்சுக்கோ, நீ தான் என்னுடைய ராமன்னு சொல்லியிருந்தா நான் சண்டையே போட்டிருக்க மாட்டேன், உங்ககிட்ட சமந்தக மணியை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேனேன்னு. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாராம், நான் ராமனாக இருந்தபோது நான் ரொம்ப மெத்துன்னு இருந்தேன், சாஃப்ட். நீ வந்து என்னை ஹக் பண்ணிக்கணும்னு நினச்ச, ஒவ்வொரு தடவை உனக்கு என்னை ஆலிங்கனம் பண்ணணும்னு நினச்ச போது நம்ம கரடியாச்சே, நம்ம ரஃப்பாக இருக்கோம், நம்ம முடியெல்லாம் ராமரை குத்துவோம், அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்காருன்னு உன்னுடைய ஆசையை நீ அடக்கிக்கிட்ட. ஸோ ராமாவதாரத்தில் நிறைவேறாதிருந்த உன்னுடைய அந்த ஆலிங்கனம் என்று சொல்லக்கூடிய அபிலாஷையை நான் இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் நிறைவேற்றி கொடுக்குறேன், அதனால தான் நீ என்னை கட்டி புரண்டு சண்டை போட்டாலும் நான் வாய முடின்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னாராம். இது மகாபாரதத்தில் வருகிற ஒரு காட்சி. அப்புறம் சமந்தக மணியை கொண்டு போனார். இ கேம் அவுட் ஆஃப் அபவாதம். ஒவ்வொருத்தரும் ஒரு பிறவியில் ஆசைப்படுறாங்க ஏதோ ஒன்றுத்துக்கு, அது அந்த பிறவியில் நிறைவேறலைன்னா கூட இன்னொரு பிறவியில் அது நிறைவேறிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமாவதார காலத்தில் வேதவதின்னு ஒரு அம்மா இருந்தாள். அவள் ராமரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். ராமர், இந்த பிறவியில் நான் ஏகபத்தினி விரதன், நான் உன்னை கட்டிக்க முடியாதுமா, ஆனால் நீ ஆசைப்பட்டது இன்னொரு ஜென்மத்தில் நிறைவேறும்னு சொல்லிடுறோம்.
அப்போ ராமாவதார காலத்தில் வேதவதியாக இருந்த பொம்பளை தான் பின்னால ஆகாசராஜன் குமாரியாக நாராயணவனம் என்ற இடத்திலே பத்மாவதி என்ற பெயரில் பிறந்தார். அப்போ ராமராய் இருந்தவர் கிருஷ்ணராயி அதுக்கப்புறம் சீனிவாசனாக திருமலையில் வருகிற போது அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுற ஒரு காரண காரியம் இருந்ததுனால ஆகாசராஜனுடைய மகளாக வந்த பத்மாவதி ஷி வாஸ் வேதவதி இன் ராமாயண காலம். அப்போ கல்யாணம் நடக்கிறது. இப்போ எத்தனை ஜென்மம் தாண்டி வர்றது பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக. நீங்க ஒரு எண்ணத்தை நினைச்ச உடனே அது ஒரு ப்ரோக்ராம் ஆகிப்போகுது. கம்ப்யூட்டரில் டேட்டாஸ் போட்டால் அது ப்ரோக்ராம் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த எண்ணத்தெல்லாம் நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய ஏதோ ஒரு ஜென்மத்தில் நிறைவேறியே தீரும். நீங்கள் ட்ரம்ப் பில்கேட் ஆகணும்னாக்கா 10 ஜென்மம் ஆகலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் ட்ரம்ப் ஆவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுள் தான், ஈஸ்வர சர்வபூதானாம். அதனால் எல்லாருடைய ஆசைகளும் என்னைக்காவது ஒரு பிறவியில் கட்டாயம் நிறைவேறியே ஆகும். மகாபாரத கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை இருந்தா. அவளுக்கு கடவுள் நிலையில் இருந்தார் கிருஷ்ணர். நமக்கு மண்ணை சாப்பிட்டு மண்ணை துப்பி காட்டி நான் தான் கடவுள், நான் பூமியெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் அப்படிங்கிறார். பாருனா பூமி, பூமியை உண்டான் உமிழ்ந்தான், பாண்டவர்களுக்காக தூது போன போது நடந்தான், அண்ட் வாமனாவதாரத்தில் அளந்தான். அதனால பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான். அப்படிப்பட்ட ஒரு பகவான் கிருஷ்ணருக்கு நான் வளர்ப்பு தாயாக இருந்தேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் மறுத்து இன்னொருத்திக்கு யசோதைக்கு தேவகிக்கு பிறந்து யசோதைக்கு. நான் கிருஷ்ணர் கடவுள்னு அவர் எனக்கு அடையாளம் காட்டி கூட முட்டாள்தனமாக மாயினால ஏமாந்து போயிட்டேன். நான் இன்னும் அவரை நல்லா கவனிச்சிருக்கலாமோன்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் ஏரோப்ளேனு ரயிலெலாம் கிடையாது, ஜனங்க எல்லாம் நடந்து தான் போனோம். கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவர் துவாரகா பக்கத்தில் வந்துட்டார். இவங்கெல்லாம் இருந்தது நார்த்தில், மதுராபுரின்னு. அவள் கல்யாணம் ரெண்டுத்தையும் அட்டென்ட் பண்ணலை. அவளுக்கு ஒரு குறை இருந்தது. கிருஷ்ணர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, நம்ம வளர்ப்பு மகன் அவருடைய 2 கல்யாணத்தில் நாம் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அப்போது கிருஷ்ணன் சீனிவாசனாக உலகத்தில் வருகிற போது அவள் பகுலாமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு தவ மூதாட்டியாக வருகிறாள். சீனிவாசனை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்துக்கொண்டு அவருக்கு நன்றாக பணிவிடைகளை எல்லாம் செய்கிறாள். அவளே ஆகாசராசங்கிட்ட போய் பத்மாவதியை பெண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவள் ஒரு தவ நிலையில் இருந்ததுனால குபேரங்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். அப்போ பாருங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் எத்தனை பிறவிகளுடைய தொடர்புகள் வருகின்றன.